know your calling? எப்படி உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொள்ள முடியும்? Calling is always victorious. அழைப்பு எப்பொழுதுமே ஜெயமாய் வெளிப்படுத்தும். Grace is attached to the calling. கிருபை அழைப்போட ஒன்றிணைந்ததா இருக்கும். God does not reward your calling, he will reward your faithfulness. ஆண்டவர் உங்களுடைய அழைப்பை கனப்படுத்துறது இல்ல, உங்களுடைய உண்மைத்துவத்தை கனப்படுத்துகிறது. உண்மைக்கு தான் ஆண்டவர் பரிசு கொடுப்பாருன்னா, நான் தீர்க்கதரிசி, நான் சுவிசேஷகர் அதுக்கு இல்ல, அதுல எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்களோ அதுக்கு தான் ரிவார்ட். God will not give you reward for you saying that you are a prophet or a pastor and all that. He will honor you for being truthful. அழைப்பு இல்லாம ஊழியம் செய்தா அந்த ஊழியம் வேஸ்ட். Without calling, if you do ministry, it is waste. Calling has its own authority. அழைப்புக்கு தன்னுடைய சொந்த அதிகாரம் உண்டு. If the doctors goes to the court, யோசித்து பாருங்க, டாக்டர் போய் ஒரு கோர்ட்டுக்கு போனா என்ன நடக்கும்? and the lawyers go to the operation theater, what happens? யோசித்து பாருங்க, லாயர் நல்லா சூட் போட்டு ஹாஸ்பிடல் ஆபரேஷன் தியேட்டர் போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? both the cases, ரெண்டு கேஸும் என்ன ஆகும்? what will happen? both the case, ரெண்டு கேஸும் அவுட் ஆயிடும். ரெண்டு கேஸ் அவுட் ஆயிடும். both the cases are done, முடிஞ்சிருச்சு. அதனால calling very very important. Calling is very important.